கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் சொல்ல வேண்டுமென்றும் நாம் தேவனோடு உறவாட வேண்டுமென்றும் தேவன் விரும்புகிறார். அதை நமக்கு நியமித்திருக்கிறார். அப்படி நாம் தேவனோடு பேச வேண்டுமானால் சில காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது உதாரணமாக ஒரு உயர் அதிகாரியை நாம் பார்த்து பேச வேண்டுமென்றால் அதற்குள்ள காரியங்களை சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடித்து தான் அவரிடம் சென்று பேச வேண்டிய முறைமையின்படி பேச முடியும். அதே போன்று வானத்தையும் பூமியையும் படைத்த நம்மையே உண்டாக்கின நம்முடைய தேவனிடத்தில் நாம் பேசும்போது தேவன் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், அவர் என் நாவினால் புகழப்பட்டார் என்று 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். முதல்ல வாயினால் கூப்பிட்டார். அதற்கு முன்பதாக 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அதாவது வாயினால் கூப்பிட்டார், நாவினால் தேவனை புகழ்ந்தார். ஆனால் இருதயமோ பரிசுத்தமாயிருந்தது. இருதயத்தின் சிந்தனை தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இருதயத்தின் சிந்தனையிலே அக்கிரமம் காணப்படவில்லை. அதனால்தான் தேவன் அவருக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் என் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய நாவு தேவனை துதிக்கிறதாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாயினால் கர்த்தரை கூப்பிட்டு நம்முடைய நாவினால் தேவனை துதித்து நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை இல்லாமல் பரிசுத்தமான சிந்தை இருக்கும் பொழுது தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இருதயத்திலே அக்கிரம சிந்தை வைத்துவிட்டு ஆண்டவரே தாரும் தாரும் என்று வாயை மட்டும் திறந்து நம்முடைய நாவினால் தேவனை துதிக்காமல் ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஜெபித்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் அப்படி ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. மாறாக நாம் பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய், நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாய் நம்முடைய நாவினாலே தேவனை துதித்து நம்முடைய வாயினால் கர்த்தரை கூப்பிடுவோம் என்றால் தேவன் நமக்கு பதில் அளிப்பார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து இப்படியாக நாம் ஜெபித்து தேவனுடைய பதிலை பெறுவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் இருதயத்தில் பரிசுத்தத்தோடு வாயினால் கர்த்தரை கூப்பிட்டு நாவினால் துதிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் தருவீர் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியாக நாங்கள் ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.